நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கரூர் குளித்தலை அருகே கார் மற்றும் வேன் நேருக்கு நேர் மோதி விபத்து. காயமடைந்தவர்களை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது காரில் ஏற்றி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நங்கவரம் பகுதியில் நடந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மாயனூரில் நடைபெறும் நிகழ்ச்சிக்காக தனது காரில் வந்து கொண்டிருந்தார். அப்போது மகாதானபுரம் பெட்ரோல் பங்க் அருகே கரூர் பகுதியிலிருந்து திருச்சி சென்ற கார் ஒன்றும் கரூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கனரக வேனும் நேருக்கு நேர் மோதி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து கிடந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது காரிலிருந்து இறங்கி வந்து காரில் காயம்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த 2 இளைஞர்களை மீட்டு தனது காரில் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார். தொடர்ந்து காயமடைந்தவர்களுக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்கவும் ஏற்பாடு செய்தார். இந்த செயலை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் விபத்தில் சிக்கியவர்களுக்கு செய்த உதவியை வெகுவாக பாராட்டினர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் சதீஷ். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459522 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.